வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபைனல் டெஸ்டினேஷனோட கதை என்ன கதைக்கலாமோ அதே இதோட தான் இதுலேயும் ட்ராவல் ஆகுது. பட் இதில் என்ன புதுசாக இருக்குன்னு பார்க்குறத விட எப்படி சுவாரஸ்யமாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்கங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்தே படம் ஸ்ட்ரெயிட்டாக ஹைக்கு கொண்டு போய்ட்றாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே படம் விறுவிறுப்பாகவே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கான். ஸோ அவன் தான் கதையோட இதையே எல்லாத்தையுமே ஆரம்பித்து வைக்கிறான். ஸோ அவன் படத்தோட இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு காயின் இருக்கும். ஸோ அந்த ஒரு காயின் தான் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து படத்தோட எண்டிங் வரைக்குமே கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த ஒரு காயின் என்னெல்லாம் பண்ணுதுங்கிறது தான் இதை ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டெத் சீன்ஸ் எல்லாமே வயலண்ட்டாக ரொம்ப கோரியாகவே இருந்தாலும் ஒரு பக்கம். ஸோ கடைசி வரைக்குமே விறுவிறுப்பாகவே அதை கொண்டு போய் விறுவிறுப்பாகவே காட்டியிருக்காங்க. ஸோ இது முழுக்க 18+ ஃபிலிம்ஸ் தான். ஸோ ஏன்னா அவ்வளோ வயலன்ஸ் அண்ட் கோரி டெத் சீன்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஏன்னா சின்ன பசங்க எல்லாரும் அதை பார்த்து பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் டெத் சீன்ஸ் மட்டுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணி போகாமல் கதை களமுமே ரொம்ப அருமையாக மூவ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் ஐ மீன் உமன் தான் ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ ஹீரோன்னு சொல்லி இது பண்ணுறத விட அந்த ஹீரோயின் தான் எல்லாமே கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்கங்கிறது மெயின் கேரக்டராக இந்த படத்தில் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அவங்களுடைய கிராண்ட்மா எப்படி அவங்க இவ்வளோ நாள் டெத்தை எப்படி சீட் பண்ணி இது பண்ணாங்கங்கிறதையும் ஸோ இவங்க அதை இப்படி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இப்படி ஆகி ஸோ ஒரு சில சீன்ஸ்லாம் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸில் கால் பட்டு இதாகுமா இல்லைனா அந்த ஜம்ப் பண்ணுற அந்த இதில் படும்போது அவன் செத்துருவானான்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு இதில் இங்கே இதாகுமா அங்கே இதாகுமான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வேறு ஒரு மாதிரி வரும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சீன்ஸுமே ஒவ்வொன்றுமே தேட்டரில் போகும்போது பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு காயின் தான் படத்தோட ஸ்டார்டிங்லேயும் சரி படத்தோட எண்டிங்லேயுமே சரி நம்ம சீட் எட்ஜில் உட்கார வைக்குது. ஸோ அந்தளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. படத்தை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ அந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது எந்த சீன் ஃபேவரட் சீனோ இல்லை அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனில் எந்த பாட் உங்களுக்கு ஃபேவரட் பாட்டோ அது என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற என்ன படங்கள் அடுத்து ரிவ்யூ பண்ணலாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய். கேட்கவே கேனத்தனமா இல்லை. Final Destination Bloodlines.